ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புது ஐஃபோன் 13 சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஐபேட்ஸ் 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஆப்பிள் வாட்சும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஐஃபோன் 13 மினி, 13 ப்ரோ, 13 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு 4 மாடல் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, ஐஃபோன் 12லேருந்து என்னென்ன மாறுபடுது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் கேமரா ஆங்கிளை மாற்றிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக இருந்த 2 கேமரா வந்து சைடாக வச்சிட்டோம். இந்த 2 கேமராவுமே வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான். போக போக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே அவங்க செராமிக் ஷீல்டு கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டியும் அதே செராமிக் ஷீல்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா A15 பயோனிக் சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த A15 பயோனிக் சிப்செட்டில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்ரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஐஃபோன் 12 மினியை விட இந்த வாட்டி 13 மினி 1.5 மணி நேரம் அதிகமாக நிற்கும். அதே மாதிரி 12 விட இந்த வாட்டி 13 வந்து 2.5 hours அதிகமாக நிற்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபீச்சர் ரிச்சாக தான் நான் இது பண்ணுறேன். அது இல்லாமல் அவங்க பெரிய சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நாச்சை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நாச் வந்து ஒரு 20% ஸ்மாலர் ஆக்கிட்டாங்க. இந்த வாட்டி விட்டுருக்க கலர்ஸ் ஐஃபோன் 13ல் பார்த்தீங்கன்னா நியூ பிங்க் ஃபினிஷ்னு சொல்கிறாங்க, ப்ளூ ஃபினிஷ்னு ஒன்று விட்டுருக்காங்க, மிட் நைட் ஃபினிஷ்னு ஒன்று விட்டுருக்காங்க, ரெட்டு. இந்த மிட் நைட் ஃபினிஷ் வந்து பிளாக் தான். அது நம்ம லாஸ்ட் மாடல்ஸ்லேயே பார்த்துருப்போம். பட் ப்ளூ ஃபினிஷ் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். லாஸ்ட் டைம் ரொம்ப டார்க் ப்ளூவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். பிங்க் ஃபினிஷ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று விட்டுருக்காங்க புதுசாக, லைட்டாக ஒயிட்டிஷ் பிங்க் மாதிரி இருக்குது. ஸோ அதே வந்து 12ல் ஃபாலோ பண்ண அந்த ஃப்ளாட் எட்ஜ் டிசைனே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து அதே மாதிரி 12ல் இருந்த XDR டிஸ்பிளே தான். வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP68 ஏதோ இருக்குது இந்த வாட்டியும். ஸோ இந்த கேமரா வந்து அவங்க டயக்னலாக வச்சதுனால அவங்க வந்து நல்லாவே சூப்பரான கேமரா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து நியூ சென்சார் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 47% அதிகமாக லைட்டே இல்லைனாலும் இருக்கிற லைட்டை வச்சே மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெஸ்ட்டு அல்ட்ரா வைட் கேமரா வந்து இந்த ஐஃபோன் 13 மினியில் தான் கொடுத்துருக்கோம். டியூவல் சிஸ்டம் கேமராலே நாங்கள் கொடுத்த டியூவல் சிஸ்டம் கேமராலே இதுதான் பெஸ்ட்டு சென்சார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஃபீச்சர் நம்ம ஏற்கனவே வந்து லீக்ஸ் பற்றி பேசியிருந்தோம். அந்த லீக்ஸில் நிறைய இது கரெக்டாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரேட் வீடியோன்னு சொல்லலாம். இந்த பின்னாடி பிளர், இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணால் பின்னாடி பிளர் பண்ணுறது, இது வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கேமராவில் மட்டும்தான் நடக்கும். இந்த வாட்டி அது ஐஃபோன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் எங்கே டேப் பண்ணுறீங்களோ அங்கே ஃபோக்கஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளர் ஆகும். இது பேர் அவங்க வந்து சினிமேட்டிக் மோட் அப்படி சொல்கிறாங்க. செம்ம சூப்பரான ஃபீச்சர். இது வந்து 4 மாடல்லையும் இந்த வாட்டி கொடுத்துட்டாங்க. நான் வந்து ப்ரோ மாடல்ஸில் மட்டும் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், இல்லை 4 மாடல்லையும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும் பிகாஸ் ஆஃப் 2 புது இது கொடுத்துருக்கனால. அப்புறம் நைட் மோடும் சூப்பராக இருக்கும் லாஸ்ட் டைமை விட அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் A15னால தான் இது எல்லாமே பண்ண முடியுது. அதனால் பேட்ரி வந்து 2.5 hours லாஸ்ட் டைம் ஐஃபோன் 12 விட 13 நிற்கும் அப்படி சொல்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபியில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த நாட்ச் சின்னது பண்ணது ரொம்ப சூப்பர். அந்த மாதிரி வந்து நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஐஃபோன் 13ல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயினாக ஒரு சேஞ்சுன்னு நான் எதிர்பார்த்துருந்தது 128 ஜிபியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா 64 ஜிபி பத்தவே இல்லை அப்படி சொல்லிட்டு இருந்தோம். 128 ஜிபியில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 2.5 hours 12 விட அதிக பேட்ரி அண்ட் 1.5 hours 12 மினியை விட 13 மினி அதிகமாக நிற்கும். ஸோ அதுதான் நான் ஸ்பீடுக்கு பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் iOS 15 பில்ட் ஆகுது, ப்ரைவசி அப்படி இப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து இந்த ஐஃபோன் 13 வேறு லெவல் ஐஃபோன் 13. ப்ரைஸிங்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா 128 ஜிபி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம ப்ரைஸிங்க்கு போயிட்டால் இந்தியாவில் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 13 மினி வந்து 69,900 rupeesக்கும் 13 வந்து 79,900 rupeesக்கும் விற்கிறாங்க. இது வந்து 12ஓட ப்ரைஸிங்கே தான். பட் 13க்கும் 12க்கும் வித்தியாசம் என்னென்னா 13 வந்து 80,000க்கு உங்களுக்கு 128 ஜிபி தராங்க. பட் 12 வந்து 80,000க்கு 64 ஜிபி தான் தராங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 rupees 13 வந்து கம்மியாக விற்கிறாங்க. அண்ட் 13 மினியும் ஒரு 5,000 கம்மியாக இருக்கிறாங்க. ஏன்னா 128 ஜிபி 12 வந்து விற்கும் போது 85,000 ஸ்டார்டிங்கு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க 5,000 rupees கம்மியாக இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஐஃபோன் 13 வாங்கலாம்.
ஒரு நல்ல ஃபோனு இந்த வீடியோ ஆஸ்பெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா. இதே மாதிரி வந்து 13 ப்ரோ பற்றியும் பார்த்துடலாம். ஸோ 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்சார் பின்னாடி இருக்க 3 கேமராவுமே வந்து வேறு லெவல் கேமரா. அவங்க கேமரா பற்றி மட்டும்தான் பேசினே இருக்கிறாங்க. ரொம்ப வேறு லெவலான கேமரா அப்படி சொல்கிறாங்க. இது இல்லாமல் பேட்ரி லைஃப் வந்து லாஸ்ட் 12 ப்ரோ மேக்ஸை விட நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து அந்த சினிமேட்டிக் மோட் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஷாட் பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி, ஆல்சோ மேக்ரோ வீடியோவும் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. நைட் மோட் வந்து லாஸ்ட் டைமை விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து இந்த சென்சார்லாம் வந்து இன்னும் செம்ம கேப்பபிள் ஆஃப் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜூமிங்க்கும் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கேமராவோ ஒரு வீடியோகிராஃபிக்கோ வேணும்னா இதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது இல்லாமல் மெயின் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே லீக்ஸில் பேசி இந்த மாதிரி 120 Hz டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. ஃபைனலி ஐஃபோனில் ஒரு 120 Hz டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா 120 Hz இருக்கிறனால உங்களுக்கு வந்து கேம் வந்து சில பப்ஜி மாதிரி ஒரு பெரிய பெரிய கேம்லாம் வந்து 90 FPS சப்போர்ட் பண்ணோம். அது இல்லாமல் லாஸ்ட்டு 512 தான் மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இந்த வாட்டி 1 TB ஆகிடுச்சு மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. புதுசாக இந்த வாட்டி ஒரு ப்ளூ கலர் விட்ருக்காங்க, ஒரு லைட் ப்ளூ கலர். அது இல்லாமல் ஒரு 4 கலர். இந்த 12 ப்ரோ வந்து அண்ட் 12 ப்ரோ மேக்ஸ் வந்து ஒரு 4 கலரில் விட்ருக்காங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக தான் இருக்கும். 1,20,000 வந்து 13 ப்ரோ அண்ட் 1,30,000 வந்து 13 ப்ரோ மேக்ஸ். பார்த்துக்கோங்க, இதுவும் 128 GB தான் ஸ்டார்டிங். ஸோ 4 கலர் சொல்லியிருந்தேன், சியரா ப்ளூ, சில்வர், கோல்டு, கிராஃபைட். ஸோ இந்த மாதிரி 4 கலரில் விட்டுருக்காங்க. 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ மேக்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப கேமரா எனக்கு முக்கியம், வீடியோகிராஃபி எனக்கு முக்கியம், எல்லாமே வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும் 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ மேக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து ஐபேடுக்கு போயிடலாம். 2 ஐபேட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று நார்மல் ஐபேட், இன்னொன்று வந்து ஐபேட் மினி. ஸோ நார்மல் ஐபேட் பார்த்தீங்கன்னா 30,900க்கு ஸ்டார்ட் ஆகுது. 30,900க்கு இவங்க வந்து அதே டிசைன்லாம் வச்சுட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஆப்பிள் பென்சில் வந்தால் சப்போர்ட் பண்ணோம். ஸோ அந்த டிசைன்லாம் வச்சது இல்லாமல் A13 பயானிக் சிப்செட் கொடுத்துட்டாங்க. A13 பயானிக் சிப்செட்ன்றது ஐஃபோன் 11ல் இருக்க சிப்செட். அதனால் இது வந்து பேட்ரி லைஃப் வைஸ், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே வந்து பக்காவாகிடும். ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ஐபேடு. இதை வந்து நீங்கள் வந்து 30,900 கொடுத்தாங்கன்னா ஸ்டார்டிங் அட் 64 GB 256 GB அந்த மாதிரி 2 வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் பக்கா ஐபேட் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபேட் மினி தான். ப்ரைஸ் வந்து கூடி இருக்குது லாஸ்ட் ஐபேட் மினியை விட, பட் ஃபைன். இது வந்து அப்படியே ஐபேட் ஏர் 4 மாதிரியே வந்து பெசல்லெஸ்ஸாக கொடுத்துட்டோம். அதான் அந்த சைடில் இருக்க பெசல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. பெசல்லெஸ்ன்னு நான் சொல்லக்கூடாது, கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து சின்ன ஐபேடு, பட் H2H டிஸ்பிளே இருக்கனால வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இது அதே மாதிரி நான் லாஸ்ட் டைம் வெறும் ஐபேட்லேயுமே சென்டர் ஸ்டேஜ் ஃபீச்சர் கொடுத்துட்டாங்க. சென்டர் ஸ்டேஜ் ஃபீச்சர்னால் உங்கள் வீடியோ கால் பேசுகிறீங்க, யாராவது உள்ளே வராங்கன்னா அதுவே வந்து அல்ட்ரா வைட் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா இருக்கனால அதுவே ஜூம் அவுட் பண்ணி எல்லாமே காமிக்கும். யாராவது ஆள் வந்து அவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி அதுவே அடாப்ட் பண்ணிக்கும் கேமரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A15 பயானிக் சிப்செட் வச்சுட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன்னா இது வந்து இந்த A15 பயானிக் சிப்செட் இப்போ வந்திருக்க ஐஃபோன் 13ல் தான் இருக்குது. ஸோ A15 பயானிக் சிப்செட் வச்சு இந்த ஐபேடு கேமிங்காக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆக்கி இந்த இதுவே வந்து வேறு லெவல் பண்ணிட்டாங்கன்னே சொல்லுவேன். ஐபேட் மினி சும்மா உட்காந்து பப்ஜிலாம் விளையாட போகிறீங்க அப்படின்னா வேறு மாதிரி 8.3 இன்ச்சு ஸ்க்ரீன் இருக்கும். நீங்கள் ஐபேட் ஏர் வேணாம் எனக்கு, அதை விட கம்மி ரேட்டு, ஒரு 10,000 ரூபாய் கம்மி ரேட்டில் எனக்கு வந்து நல்ல சின்னதாக இருந்தாலும் ஃபுல் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு நினச்சா செம்ம. இது ஐபேட் ஏரில் கூட உங்களுக்கு A14 தான் கிடைக்கும், இதில் A15 கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஐபேட் ஏரில் இருக்க மாதிரியே மேலே வந்து டச் ஐடி வச்சுட்டாங்க. கேமிங் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நான் A15ல் பார்த்தீங்கன்னா 6 கோர் GPU இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கேமிங் லவர்ஸ்க்கு. நிறைய பேர் இந்த ஐபேடுக்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அட்லாஸ்ட் அவங்க வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. மற்றபடி இதில் பேசுகிறதுக்குன்னு பெருசாக இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண சேஞ்ச் தான். அவங்க வந்து அந்த பெசல் வந்து சைஸ் கம்மி பண்ணி அது இல்லாமல் A15 வச்சது வந்து ஒரு கேம் சேஞ்சர். லாஸ்ட்டாக ஒரு ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணாங்க, அது வந்து ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 7. அதை பற்றி பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 7 பார்த்தீங்கன்னா
எக்ஸ்ட்ராவாக ஸ்க்ரீன் சைஸை வந்து சைடில் இருக்க பெசல் சைஸை இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் ரொம்ப பெரிய ஃபீச்சராக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். இப்போ கரண்ட்டாக இருக்க போகிற ஆப்பிள் வாட்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரீஸ் 3 இருக்குது, அப்புறம் வந்து SE இருக்குது, அப்புறம் 7 இருக்குது. ஸோ 20% வந்து மோர் ஸ்க்ரீன் ஏரியா தேன் சீரீஸ் 6ன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி சீரீஸ் 3லேருந்து 4, 5, 6லேருந்து எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீனு, அது இல்லாமல் சீரீஸ் 6லேருந்து 7னா அந்த சைடில் இருக்க பெசல் வந்து ரொம்ப 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 சின்னதாகிடும். இதை தான் அவங்க வந்து இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க. பத்தாவதுக்கு ஒரு நியூ ப்ராசஸர் போட்டிருப்பாங்க, அது வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இப்போ வர சார்ஜர் வந்து USB-C, அது மேபி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். அப்புறம் இதில் கொடுத்துருக்க கிளாஸ் வந்து வேறு லெவல் கிளாஸ் அப்படி சொல்கிறாங்க. அதனால் வந்து கீழே உடைய டஃபஸ்ட் கிளாஸ் இன் வாட்ச் அப்படி இப்படின்னு பேசுனாங்க. ஸோ அது உண்மையாக தான் இருக்கும். அந்த கிளாஸ் வந்து உடையாது. இந்த வாட்டி வச்சுருக்கிறது ரொம்ப சூப்பர் தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபிட்னஸ்ஸு ப்ளஸ்ஸு அதை பற்றி நிறையா பேசுனாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே தான், லைக் சீரீஸ் 6 ஸ்டார்டிங் எவ்வளோ ஆச்சோ அதே தான். ஸோ இதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து அவைலபிள் லேட்டர் திஸ் இயர் சொல்லிட்டாங்க. இதுவும் வந்து 40,900 சீரீஸ் 6 ஸ்டார்ட் ஆச்சுல, அந்த ப்ரைஸ்க்கே தான் இதுவும் வரும். இப்போ வந்து ஐஃபோனோட லான்ச் டேட்டை வந்து பார்த்துடலாம். செப்டம்பர் 17 வந்து ஐஃபோன் 13 இதுவும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 சீரிஸ் எல்லாமே வந்து ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட்ஸ் அட் 5:30 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்த apple.com/in வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து செப்டம்பர் 17 வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணலாம். டெலிவரி எப்போ ஆகும்னா 24லேருந்து டெலிவரி ஆகும். நீங்கள் பூர்விகா, ஆப்பிள் ஸ்டோர் மாதிரி இடத்துல வந்து செப்டம்பர் 24லேருந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகிடும் இந்தியாவில். ஆல்சோ 13 மினியும் அதே டேட்டு தான். செப்டம்பர் 17 ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் ஆகுது, செப்டம்பர் 24 டெலிவரி ஆகுது. ஸோ உடனே வாங்கி ஆகணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க பூர்விகா ஆப்பிள் ஸ்டோரில் போய் சொல்லி வச்சுருங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா இதில் ப்ரீ ஆர்டர் பண்ணால் கூட உங்களுக்கு வரலாம். இதில் ப்ரீ ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் லேட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஐஃபோன் 13 எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எதிர்பார்த்த முக்கால்வாசியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அந்த போர்ட்ரேட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன்ல, சினிமேட்டிக் வீடியோ, அது வந்து 13ல் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் 13லேயே கொடுத்துட்டாங்க. நான் 13 ப்ரோ மாடல்ஸ்க்கு மட்டும் தான் வரும்னு நினச்சேன். 120Hz டிஸ்பிளே ப்ரோ மாடல்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் இயர் இதுக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி 13ல் சொல்ல மறந்துட்டேன், இதில் ஒரு கேமராவில் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துட்டாங்க. அது வந்து லாஸ்ட் டைம் 12 ப்ரோ மேக்ஸில் ஒரே ஒரு கேமரா கொடுத்துருந்தாங்க, அதை வந்து இப்போ இதிலே கொடுத்துட்டாங்க. அது வந்து ரொம்ப 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 நல்ல ஃபீச்சர். அதனால் வந்து இன்னும் ஸ்டேபிளைஸ்டு வீடியோ எடுக்கலாம் நம்ம. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். உங்களுக்கு ஐஃபோன் 13 பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். See you in a new video.